வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான பூரியா தேங்காய் சுகரு முந்திரி எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பூரியானில் உள்ள ஸ்டஃபிங்காக என்னென்னலாம் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கப் சுகரு, 5-6 ஏலக்காய், ஒரு 15 முந்திரி. இது எல்லாமே கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மைதா எடுத்திருக்கேன், இதில் லைட்டாக சால்ட் போட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எள்ளு இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் கடாயில் எள்ளு போட்டிருக்கேன். இது லைட்டாக வெடிச்சு வந்தால் போதும். இப்போ எள்ளு நல்லா வெடிச்சு வருது. எள்ளு எடுத்துக்கலாம். ஏலக்காவை போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக வறுத்தா போதும். இது லைட்டாக போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்தாச்சு. இப்போ நம்ம துரும்பி வச்ச தேங்காயை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். துருவி வச்ச தேங்காயை வெறும் வடசட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை கொஞ்சம் நல்லாவே நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம ஒரு 20 நாள்லேருந்து ஒரு மாதம் வரையும் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெடாமல் இருக்கும். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இப்படி உதிரியாக வரணும் பாருங்கள். இப்படி உதிரி உதிரியாக வர மாதிரி வறுத்துக்கணும். போதும், இனி இந்தளவு வறுத்தா போதும். இதில் வந்து நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, கசகசா, எள்ளு, ஏலக்காவை 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் இதில் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு. இதில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி பரத்தி பூரியானா சுட்டு எடுத்துக்கலாம் போட்டு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி இப்போ பரத்திக்கிட்டோம் மாவை. இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சு இதை அப்படியே மடித்து விட்டுக்கலாம். அச்சு வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி மடித்து விட்டிங்கன்னா இது அப்படியே ஒட்டிக்கும் அழகா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம பூரியானுக்கு ஸ்டஃபிங் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டோம். இப்போ சுட்டு எடுத்துக்கலாம். பூரியானை 2-3 கூட போட்டு சுட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துடுச்சு சூப்பராக. இப்போ புஸ் புஸ்ன்னு அழகாக சூப்பரான பூரியா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. அப்படி போட்டு ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு பூரியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உள்ளே இனிப்பாக ஸ்டஃபிங்கோட செம்மையாக இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.